கண்டிப்பாக ஒரு ஒரு மனுஷனுக்கும் நம்ம இப்படி தான், நமக்கு இது தெரியும், நம்மளால் இது பண்ண முடியும், இதுதான் நம்மளோட எய்ம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கோல் செட் பண்ணியிருப்போம். நீங்கள் அதை நோக்கி பயணம் பண்ணும்போது நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரலாம். அதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணக்கூட செய்யலாம். ஏன்னா எல்லாருக்கும் இப்போ யாரோ ஒருத்தர் ஜெயிச்சிட்டாங்க, முன்னாடி போயிட்டுருக்காங்க. அதுக்காக நீங்கள் உங்கள் கோலை ரீச் பண்ண முடியாதுன்னு அர்த்தம் கிடையாது. உங்கள் டைம் வரும். உங்களுக்கான முயற்சிகளை தொடர்ந்து நீங்கள் இப்போ எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் உங்களோட இலக்கை அடைய முடியும். அதுக்கு இடையில் எவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்தாலும், எவ்வளோ தடைகள் தடங்கல்கள் எந்த ரூபத்தில் வந்தாலும் நீங்கள் சஸ்டைன் பண்ணி இருக்கணும். நீங்கள் அதை கடந்து தான் வரணும். ஒரு வெற்றியை நோக்கி, ஒரு இலக்கை நோக்கி நீங்கள் போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இடையில் எந்தவித தடங்களும் வெளியிலேருந்து வரலாம், உங்களால் வரக்கூடாது. உங்களுடைய முயற்சிகளுக்கு தடைகள் உங்களால் வரக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் சோம்பேறித்தனமாகவோ, நீங்கள் செயல்படாமையோ, நீங்கள் ஒரு விஷயத்தை தள்ளி போட்டால் மட்டும்தான் உங்களுடைய இலக்காக இருக்கட்டும், உங்களை வெற்றியாக இருக்கட்டும், அது ஒரு தாமதமாகலாம், இல்லை தடைப்படலாம். மற்ற வெளியிலிருந்து வர எந்த தடங்களும், எந்த விதமான விஷயங்களும் தடங்கள்னு நீங்கள் சொல்கிற விஷயங்கள் தடங்கள் கிடையாது. நீங்கள் உங்களுக்கு தடங்கள் இல்லாமல் இருந்தாலே உங்களால் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். ஆல் தி பெஸ்ட். In this crazy life we live, we all need someone to hold, a friend to light the way when the world starts to unfold. Through all the ups and downs, the highs and lows we share, we'll stick together, ride or die, let's show we really care.